இந்த இமேஜ்லாம் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்க. இந்த சிங்கிள் இமேஜில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட நேம் வரும். அதுவும் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டைம் போயிட்டுருக்கு. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி கிச்சனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நம்ம கிச்சனில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் இதில் கொடுக்கல. இந்த இமேஜ் நல்லா பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு நேம் வரும். அந்த நேம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளோட நேமாக இருக்கும். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கிச்சனில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் பாலில் கலந்து நிறைய குடிப்போம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பொருள் நேம் வரும். அந்த பொருள் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிறதா இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம பிரியாணிக்கு தான் இந்த பொருள் போடுவோம். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்